மதுவில்லாத தமிழகம் உருவாக வேண்டி கோவை காந்திபுரத்தில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தேசிய மாணவர் அமைப்பினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து அங்கிருந்து நேரலையாக தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், மாணவர் அமைப்பினரோட உண்ணாவிரதம் குறித்த தகவல்களை சொல்லுங்க. அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பின் சார்பில் கோவை காந்திபுரம் ஹோட்டல் முன்பு இந்த உண்ணாவிரத்தில் ஈடுபட்டு வராங்க. இதுல தேசிய மாணவர் அமைப்பு கலந்துக்கிறாங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்க, தமிழகத்தை மது இல்லாத தமிழகமாக மாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அதே போல தமிழகத்தில் நடைபெறும் குற்ற செயல்கள் 50% மதுவினாலே வருகிறது என தெரிவித்துள்ளனர். அதே போல மாணவர்கள் தற்பொழுது குடியினால் கெட்டு வருகிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக சிவகுமார் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த மதுவினால் எந்தெந்த மாதிரியான பிரச்சனை வருது? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து குற்றச்செயல்களுக்கும் இந்த மது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மாதிரி எந்த சம்பவம் வந்தாலும் மது ஒரு காரணமா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய 80% விபத்துக்கள் மதுவினால இருக்குது. ஒன்று, மதுவை அருந்தி செல்வார் விபத்தை ஏற்படுத்துறாரு. இல்லை அப்படின்னா மதுவிற்கு அவரே விழுந்து வண்டியிலிருந்து விழுந்து இது பண்ணிடுறாரு. இந்த மாதிரி சமுதாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தமிழ்நாட்டில் மது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுகிறது. நம்முடைய அரசியல்வாதிகள் கல்வியை வியாபாரமயமாக்கிவிட்டு தனியார் நடத்த வேண்டிய மதுக்கடை அரசாங்கம் எடுத்து நடத்துவது தமிழினத்துக்கு மிகப்பெரிய அவமானமா இருக்கிறான். இது காலப்போக்கில் அடிப்படையாக இன்று தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலும் இந்த போராட்டம் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் சார்பில் நடைபெற்று வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இங்கு நடத்துறோம். எங்களுடைய ஒரே நோக்கம் படிப்படியாக போராட்டத்தின் மூலமாக மதுவில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். மதுவில்லாத தமிழகத்தை அரசியல்வாதிகள் உருவாக்கப்படும் போது நல்ல தமிழகம் உருவாகும் என்று நம்புகிறோம். நாட்டில் நடக்கக்கூடிய குற்றச்செயல்கள் குறைய வேண்டும் என்றால் மதுக்கடை அறவே ஒழிக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. குறிப்பாக ஒட்டுமொத்த குரலாக இந்த உண்ணாவிரதத்தில் குடிப்பழக்கத்தை அறவே ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நேசராஜ்.